இந்த வீடியோ வந்து எதுக்காக மெயினாக உருவாக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு அவேர்னஸை மக்களிடையே வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான். அதாவது பார்த்திங்கன்னா, சமீப காலத்தில் வந்து மக்களிடையே வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, மென்டல் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷனை வந்து தேடுறதுக்காக மக்கள் வந்து டாக்டர்ஸ்கிட்ட போகிறாங்க, சைக்காலஜிஸ்ட்டை போகிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் அண்டு சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரியான 2 ஃபீல்டில் இருக்கவங்கக்கிட்ட வந்து போகிறாங்க. ஆனால் மக்களிடையே வந்து இப்போவும் கிளியர் ஆகாத ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி அண்ட் சைக்காட்ரி இந்த 2 ஃபீல்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, சைக்காட்ரிஸ்ட்டை போகணுமா இல்லை சைக்காலஜிஸ்ட்டை போகணுமா, யாருக்கிட்ட போனால் வந்து எங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் அப்படின்னு வந்து மக்களிடையே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது. நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போது தூத்துக்குடியில் வந்து ரெக்ஷா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு சைக்காலஜி கவுன்சிலிங் சென்டர் வந்து வச்சுருக்கிறோம். இங்கே எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கவுன்சிலிங் பண்ணணுமா, இல்லை வந்து நாங்கள் இப்போது டாக்டர் இல்லை சைக்காட்ரிஸ்ட்டை போய் மீட் பண்ணணுமா, மெடிசின்ஸ் சாப்பிடணுமா, நீங்கள் சைக்காலஜிஸ்ட் வந்து மெடிசின்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா டவுட்ஸ் வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த சைக்காலஜி அண்ட் சைக்காட்ரி இந்த 2 ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது, இந்த 2 ஃபீல்டோட ரோல், அதாவது இந்த மென்டல் இல்னஸ் வந்து க்யூர் பண்ணுறதுல இந்த 2 ஃபீல்டோட ரோல் வந்து எப்படி இருக்குது, யார்கிட்ட போனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து உண்மையாக கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே வந்து டென்ஷன் வருது, ஸ்ட்ரெஸ் வருது, டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட மனசில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் உடம்புல வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? ஸோ வந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் அந்த கொஸ்டினை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடியும் போது அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் இந்த வீடியோ முடியும் போது அந்த கொஸ்டினோட ஆன்சரே வந்து நானே சொல்கிறேன். ஸோ இறுதி வரை இந்த வீடியோவில் வந்து பிரேக் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக புரியும். மேலும் வந்து யார்கிட்ட எந்த டைமில் நம்ம கரெக்டாக கன்சல்ட் பண்ணால் வந்து நம்மளுக்கு ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் ஆதித்யா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் இந்த 2 பேருடைய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, சைக்காட்ரிஸ்டாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருடைய கோல், அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனநல பிரச்சனையை வந்து எப்படி க்யூர் பண்ணுறது, அதுக்காக என்னென்ன மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த 2 ஃபீல்டோடைய கோல் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த 2 ஃபீல்டுடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்டோட ஒர்க்கிங்கும் ஒரு சைக்காலஜிஸ்டோட ஒர்க்கிங்கும் வந்து வித்தியாசமாக இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மக்களிடையே வந்து நிறையா டவுட் வருது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்து 2 விதமான ப்ரொஃபஷனல்ஸை வந்து எதுக்கு கன்சல்ட் பண்ணணும், ஒரு ஆளையே வந்து கன்சல்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் இவங்க 2 பேருடைய ஒர்க்கிங் மெக்கானிசத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது என்னெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது, இவங்களோட ஒர்க்கிங் மெக்கானிசம் எப்படிலாம் இருக்குங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைக்காட்ரிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். அதாவது சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்டி இன் சைக்காட்ரி இல்லை டிப்ளமோ இன் சைக்காட்ரி இந்த மாதிரியான கோர்சஸ் முடிச்சு அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிக் டாக்டராக வந்து இருப்பாங்க. இவங்களுடைய மெயின் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரிக் மெடிசின்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, ஒரு வைலண்டாக இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து செடேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு மென்டல் டிஸார்டரை வந்து கண்டுபிடிக்கிறது, சில டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ அவங்களால சில டயக்னாஸ்டிக்ஸ் வந்து பண்ண முடியாட்டி அதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்கிட்ட வந்து சில அசஸ்மெண்ட் டெஸ்ட்காக ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா வந்து சைக்காட்ரிஸ்டோடைய முக்கியமான வேலையாக இருக்குது.
ஸோ இந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து எதுக்கு கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலுக்கு கீழே வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து டாக்டர்ஸ். இது வந்து நம்ம இப்போ டைரெக்டாக வந்து நம்ம இப்போ சைக்காலஜிஸ்ட் கிட்ட வருவோம். சைக்காலஜிஸ்ட்டுங்கிறவங்க வந்து இதே சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி எம்பிபிஎஸ்ஸோ இந்த மாதிரியான டாக்டர் ஆகிறதுக்கான டிகிரிஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து இப்போது எம்ஏ சைக்காலஜி இல்லை எம்எஸ்சி சைக்காலஜி அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பிஹெச்டி இல்லை எம்ஃபில் இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணி ஒரு கவுன்சிலிங் எப்படி பண்ணுறது, ஒரு தெராப்பி எப்படி பண்ணுறது, ஒரு மென்டல் டிஸார்டரை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, என்னெல்லாம் விதமான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது, முக்கியமாக ஒரு ரூட் காஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட இருக்கும். சைக்காலஜிஸ்ட் எல்லாமே வந்து யார் கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க. அதாவது ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே வந்து நம்ம இந்தியாவில் வந்து எல்லா சைக்காலஜிஸ்ட்டுமே வந்து வருவாங்க, ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்டோட அந்த டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் மெக்கானிசம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. நம்ம வந்து அந்த ஒரு ஆள்கிட்டே போனாலே போதுமே. இப்போ சைக்காட்ரிஸ்ட்ங்க வந்து டாக்டராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு டயக்னோஸும் பண்ணுறாங்க, மெடிசின்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த மெடிசின்ஸ் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து க்யூர் ஆயிருமே, அப்புறம் எதுக்கு நம்ம சைக்காலஜிஸ்ட்டை போகணும்? ஸோ அந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு டெஃபினேஷனை வந்து பார்ப்போம். அந்த டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை ஒரு ஹோட்டல்லையோ போய் ஏதாவது ஒரு ஃபுட் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபுட் பாய்சன் ஆகி நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக வந்து அந்த ஃபுட் பாய்சன் வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால ஆயிருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு வயிறு வலி வரும், இல்லை வாந்தி வரும், டயரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ டாக்டர்ஸ் வந்து மெயினாக வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க, 1 வீக்கோ 2 வீக்ஸோ கொடுப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பெயின் கில்லர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, பேராசிட்டமால் இந்த மாதிரியான பெயின் கில்லர்ஸ். ஏன்னா உங்களுக்கு டெம்பரரியாக அந்த வயிறு வலியை குறைக்கிறதுக்கு. ஆனால் பெர்மனண்ட்டாக உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் போகணுன்னா நீங்கள் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை 1 வீக்கோ 2 வீக்ஸோ அவங்க கொடுக்குற அந்த டைமுக்கு வந்து அதை சாப்பிட்டாகணும். ஸோ உங்களுக்கு அந்த டெய்லி உங்களுடைய ஒர்க்கை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். நம்ம அது வரைக்கும் நம்ம பெயினை குறைக்கிறதுக்கு வந்து அவங்க பேராசிட்டமால் இந்த மாதிரியான பெயின் கில்லர்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷனும் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் உங்கள் டே டு டே ஒர்க் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதே விஷயத்தை வந்து நம்ம இப்போது என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த மென்டல் இல்னஸ்க்கு வந்து கொண்டு வருவோம். நம்ம இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு மெடிசனை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அந்த அந்த மெடிசின் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து உருவாகும் பிரெயினில் இருக்கிற. இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வந்து சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இப்போது டிப்ரெஷன் வருது, இல்லை ஸ்ட்ரெஸ் வருது, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து டோபமைன், செரட்டோனின் இந்த மாதிரியான சில கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸோட செக்ரீஷனில் வர சில டிஃப்ரென்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சேட்னஸ், லோன்லினஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து உருவாகுது. ஸோ இந்த சைக்காட்ரிஸ்ட் கொடுக்குற இந்த மெடிசின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ரீஷன் அளவை வந்து ரெகுலேட் பண்ணி, அதாவது கரெக்டான அளவில் உள்ள ஒரு செக்ரீஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து மைண்டு வந்து நல்லா கூலாக இருந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும், டே டு டே ஒர்க்ஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னென்னா நம்ம இந்த சைக்காட்ரிக் மெடிசின்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அந்த வயிற்றில் வர இன்ஃபெக்ஷனுக்கு டாக்டர்ஸ் பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி பெயின் கில்லர்ஸ் மாதிரியே தான் வந்து இந்த சைக்காட்ரிக் மெடிசினோட ஒர்க்கிங் மெக்கானிசம். அதாவது நீங்கள் எத்தனை நாளைக்கு இந்த மெடிசின் சாப்பிட்றீங்களோ அத்தனை நாளைக்கு வந்து உங்களோட செக்ரீஷன் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு 30 நாள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மெடிசினை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா
என்ன ஆகும்னா உங்களுக்கு திருப்பி பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதனாலேயே சைக்காட்ரிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெடிசின்ஸை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதோட டோசேஜை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு மெடிசின் வந்து நீங்கள் இப்போ ஒரு 10 எம்ஜி சாப்பிட்றீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே அந்த 10 எம்ஜியால் உங்கள் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆகும். அந்த செக்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆகும். ஸோ அதனால திருப்பி மாற்றி 20 எம்ஜி பண்ணுவாங்க. திருப்பி கொஞ்ச நாள்ல 15 எம்ஜி போங்க. ஸோ இந்த மாதிரி அல்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மக்கள் நினைப்பாங்க நம்ம இப்படி அந்த மெடிசனை வந்து வாழ்க்கை போல சாப்பிட்டே இருக்கலாமேன்னு. ஸோ இது நம்ம பெயின் கில்லர்ஸ் சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வருதோ அதே மாதிரி இந்த சைக்காட்ரிக் மெடிசின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸ் இந்த சைக்காட்ரிக் மெடிசின் என்ன கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொக்னிஷனை வந்து பாதிக்கும். கொக்னிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ஒரு தாட்டை கொண்டு வரணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கிளே இருக்குது, ஒரு ஷேப் இருக்குது. அந்த கிளேயை வந்து அந்த ஷேப்புக்குள்ளே வச்சு ஒரு மோல்டு மாதிரி கொண்டு வரணும். ஸோ அது அந்த ஒரு ஐடியா வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஐடியா ஃபார்மிங்கிறது வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் எல்லா விஷயங்கள்லையுமே பண்ணணும். எப்படி உங்களோட தாட்டை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கொக்னிஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் கொக்னிஷனை வந்து பாதிக்கும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நாள் இந்த சைக்காட்ரிக் மெடிசின்ஸை எடுத்துகிட்டு இருந்தால் அது வந்து உங்கள் கொக்னிஷனை பாதிக்கும். மேலும் வந்து உங்களுடைய மெமரியை பாதிக்கும். ஸோ நர்வஸ் சிஸ்டத்தையும் பாதிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது. மேலும் வந்து நீங்கள் வந்து அந்த டோசேஜை வந்து மாற்றிட்டே இருக்கணும். உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து உங்கள் டோசேஜை மாற்றிட்டே இருக்கணும். நீங்கள் எப்போமாவது அதை நிப்பாட்டலான்னு நினச்சா அது உங்கள் பிரச்சனையை வந்து திருப்பி அதிகப்படுத்துகிற மாதிரி ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சைக்காட்ரிக் மெடிசின்ஸுக்குமே வந்து டிபெண்டன்சி, அதாவது அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மெடிசின் ஒரு வாரம் சாப்பிட்டு விட்டா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது நீங்கள் ஒரு 2 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் உங்களால் வந்து வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போக முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சைக்காட்ரிக் மெடிசின்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் கில்லர்ஸ் மாதிரி நம்ம வயிற்றில் இன்ஃபெக்ஷன் வரும்போது பெயின் கில்லர்ஸ் சாப்பிட்டு நம்ம வந்து டெம்பரரியாக வந்து நம்ம வயிற்று வலியை குறைச்சிக்கலாம். ஆனால் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டால் தான் வந்து என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியா வந்து அழியும், உங்கள் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாகும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் மட்டும்தான் கிடைக்கிது. ஆனால் நம்ம வந்து இவ்வளோ டெவலப்பான ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மென்டல் இல்னஸ்க்கு மட்டும் ஒரு பெர்மனன்ட் மெடிசின், அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரியான ஒரு பெர்மனன்ட் மெடிசின் வந்து ஏன் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியலை? இவ்வளோ டெவலப்பான ஒரு மெடிக்கல் சொசைட்டினால் ஏன் இந்த மனநல பிரச்சனைகளுக்கு மட்டும் ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு மெடிசின் கண்டுபிடிக்க முடியலை? ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனநல பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய மனநல பிரச்சனைகளுக்கான கோர் ரீசன், அதாவது ஆரம்ப ரீசன்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு வந்து சில ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால் வந்து மனநல பிரச்சனைகள் உருவாகலாம். காமனாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்ந்த சூழ்நிலை, அப்புறம் அவங்க பிறந்து வளர்ந்த சுற்றுச்சூழல், இது வந்து அவங்க மனநல பிரச்சனை டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வழிவகுக்கிற விஷயமா இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அப்யூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. சிலருக்கு வந்து அவங்க ரொம்ப நேசித்தவங்களோட இழப்பில் இருந்து மனநல பிரச்சனை வந்து உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய ரீசன் எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதிரியான ரீசனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கிறோம்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டிசீஸ்க்கோ, ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஒரு பாக்டீரியா அதுலேருந்து வர பிரச்சனைக்கோ தான் வந்து நம்ம வந்து ஒரு மெடிசின்ங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மனநல பிரச்சனைக்கு வந்து ஒரு மெடிசின் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொருத்தங்களோட பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மெடிசின் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து பாசிபிளான ஒரு விஷயம் வந்து கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தங்களோட பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அதில் வந்து சிம்டம்ஸ் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய மூட் சேஞ்சஸ் வந்து மாற்றுறதுக்கு வந்து எஸ்எஸ்ஆர்ஐ, அப்புறம்
ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கு பென்சோடியாசிபைன்ஸ், அப்புறம் தாட்ஸை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்காக வந்து ஆன்டிசைக்காட்டிக்ஸ், இந்த மாதிரியான மெடிசின்ஸை வந்து ஒரு காமனாக வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிசோஃபெனியா, பைப்போலார் இந்த மாதிரியான டிஸார்டர்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரியான மெடிசின்ஸை வந்து காமனாக வந்து உள்ள மெடிசின்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரூட் காஸ்க்கான மெடிசனை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய ரூட் காஸ் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். இங்கே ஒவ்வொரு மனநிலை பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டை எடுத்து பார்த்தாலும் அவங்களுடைய ரூட் காஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்குது. ஸோ சைக்காலஜிஸ்ட் வந்து முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கிளைண்ட்ஸ் கூட வந்து மணிக்கணக்காக வந்து பேசுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு கிடையாது. டிஃப்ரெண்ட் செஷன்ஸில் வந்து 1 hour 2 hourனு நிறையா நேரம் பேசுவாங்க. நிறைய அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நிறையா டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ எடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களோட பிரச்சனை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதிலருந்து எப்படி அவங்கள வந்து ரிக்கவர் பண்ணலாம், ஸோ அந்த பிரச்சனை வந்து அவங்க மைண்ட்லேருந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது, சிம்டம்ஸ் ரிமூவ் பண்ணாமல் அந்த கோர் இஷ்யூவை வந்து எப்படி அவங்க மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இது வந்து ஒரு நாளில் ரிலீஃப் கிடைக்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்லோவாக ஒர்க் ஆகிற ஒரு ப்ராசஸ். இதுக்கு வந்து நிறையா டைம் வந்து தேவைப்படும். அந்த பேஷண்ட்ஸ் வந்து நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். சைக்காலஜிஸ்ட் முக்கியமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆங்ஸைட்டி வரும்போது அதை குறைக்கிறதுக்கான நிறையா கோப்பிங் மெத்தட்ஸு, ஸ்கில்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. டெய்லி அவங்க பண்ண வேண்டிய எக்ஸசைசஸ், அவங்க அந்த இஷ்யூலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணால் அவங்க வந்து அந்த கோர் இஷ்யூ வந்து டிலீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் டெவலப் ஆகிற அவங்களோட ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரியான சிம்டம்ஸையும் வந்து அழிக்க முடியும். நிறையா சைக்காட்ரிஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய பேஷண்ட்ஸை வந்து மெடிசின்லேயே வந்து ஃபுல்லாக டிபெண்ட்டாக வச்சுருக்கணும், வேறு சைக்காலஜிஸ்ட்டோ வேறு தெரப்பி அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆக வேண்டாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த சொசைட்டியில். எல்லாரையும் சொல்லலை, சிலர் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கும் அவங்கள விட்டு பேஷண்ட்ஸ் போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இந்த சொசைட்டியில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம மென்டல் இல்னஸை பொறுத்த வரைக்கும் மெடிசின்ஸை மட்டுமே வச்சு ஒரு க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு லாஜிக் வந்து நிச்சயமாக வந்து இந்த மென்டல் இல்னஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மட்டும் போனாலும் நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து சரியாகாது, சைக்காட்ரிஸ்ட்டை மட்டும் போனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்காது. ஸோ இதுக்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம ஒரு மென்டல் இல்னஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கணும்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் 2 பேருமே வந்து கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணால் மட்டுமே தான் வந்து நம்மளுக்கு இதுக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்களோட மெடிசனை வந்து சாப்பிட்ணும். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருப்பாங்க. நான் அவங்க சைக்காலஜி தெராப்பி கொடுக்கணுன்னா அவங்க தெராப்பிஸ்ட் சொல்கிறத வந்து கேட்குற ஒரு நிலமையில கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்லேயும் இல்லை ரொம்ப பதட்டமாக இருக்கிற கண்டிஷன்ஸ்லேயும் அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணி அவங்களோட ஒரு மெடிசின் இன்டேக் பண்ணி ஒரு காம் டவுனான சிச்சுவேஷன் கொண்டு வந்து கொஞ்ச நாள் அந்த மெடிசனை வந்து கன்டினியூ பண்ணும். ஸோ அந்த மெடிசன் அவங்களுக்கு அந்த காம்னஸ் கொடுக்குற அந்த டைமில் அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணி அவங்க தெராப்பிஸ் அப்புறம் அந்த டெக்னிக் எக்ஸசைசஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அந்த கோர் ரீசன் இஷ்யூ வந்து ரிமூவ் பண்ண பார்க்கணும். அவங்க வெறுமனையாக இப்போ சைக்காலஜிஸ்ட்டை போய் பதட்டத்தோடு போய் இது பண்ணுறதோட சைக்காட்ரிஸ்ட்டை போய் அவங்க காம் டவுன் ஆகி ஒரு கரெக்ட் மெடிக்கல் இன்டர்வென்ஷனில் இருந்துட்டு அதே டைமில் சைக்காலஜிஸ்ட்டையும் வந்து அவங்களுடைய அந்த மனசில் இருக்கிற அந்த கோர் இஷ்யூ அவங்களுக்கு பிரச்சனை உருவாக்குற
அந்த ரீசன், அவங்கள பாதிக்கிற அந்த விஷயம், அதை வந்து அவங்க மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயமே வந்து கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பெர்மனண்ட் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஆனாலும் மக்களிடையே வந்து இன்னும் ஒரு டவுட் வந்து இருக்குது. ஸோ சைக்காலஜியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்போது ஏன் வந்து சைக்காலஜி வந்து இன்னும் வந்து ரொம்ப ஒரு பப்ளிக்கு ஆனால் வந்து தெரியப்படலை, எல்லா இடத்துலையும் வந்து பேசப்படலை, ஏன் சைக்காட்ரி மட்டும் முதன்மையில் இருக்குது, சைக்காலஜி பற்றி யாருமே வந்து அவ்வளோவா இது பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்னங்கிறத வந்து பார்ப்போம். இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை தான் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டில் வந்து நியூராலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு தான் இருந்தது. அதாவது நரம்பியல் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு தான் முதல் காலங்களில் வந்து இருந்தது. அதுலேருந்து டிரைவ் ஆனது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்காட்ரி அண்ட் சைக்காலஜிங்கிற 2 ஃபீல்ட்ஸு. அதுலேயும் சைக்காலஜிங்கிறது வந்து நியூராலஜிலேருந்து வந்து டைரெக்டாக வந்து டிரைவ் ஆன ஒரு ஃபீல்டு. இருந்துமே வந்து சைக்காட்ரி ஏன் இவ்வளோ டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரி வந்து மெடிசின் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, டாக்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆக்சிஸ் கிடைக்குது. மேலும் வந்து அதில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிலீஃப் வந்து மக்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிங்கிற ஃபீல்டு வந்து இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு மெடிசன் சாப்பிட்டா அதோட ரிலீஃப் வந்து அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள் மெடிசன் சாப்பிடும்போதே அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆங்ஸைட்டி குறையும், பிரச்சனைகள் வந்து குறையும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த சைக்காட்ரிங்கிற ஃபீல்டு வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குது. இருந்துமே பார்த்தீங்கன்னா இப்போது கடைசியாக ஒரு 25-30 வருஷத்தில் தான் இந்த சைக்காட்ரிங்கிற ஃபீல்டுக்கு இந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெவலப்பான இந்த சைக்காலஜிங்கிற ஃபீல்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குரோத்தை வந்து அடைஞ்சிட்ருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா நிறையா மேஜரான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட இந்த சைக்காலஜிக்கான வேக்கன்சிஸ் வந்து இன்னும் வந்து அலாட் பண்ணது கிடையாது. ஏன்னா மக்களுக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் அவ்வளோ இல்லாததுனால அங்கெல்லாம் அந்த வேக்கன்சிஸ் வந்து அலாட்மெண்ட் வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கூட நிறைய இடங்களில் வந்து கொடுக்கல. இந்த சைக்காலஜி இவ்வளோ கீழே போகிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடையே இருக்கிற அர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அதாவது மக்களுக்கு வந்து சீக்கிரமாக அவங்களோட பிரச்சனைகள் வந்து சரியாகணும். அதாவது நம்ம மெடிசின் போட்டால் ஒரு நாள் 2 நாள்லேயே அவங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் சைக்காலஜி வந்து ஸ்லோவாக தான் வந்து ஒர்க் ஆகும். அந்த ஸ்லோ ஒர்க்கிங் ப்ராசஸ் கூட அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அவங்க தயாராக இல்லை. அவங்க டெம்பரரி சொல்யூஷனா பெர்மனன்ட் சொல்யூஷனா அப்படிங்கிற இதை பற்றிலாம் அவங்க வந்து பார்க்குறது இல்லை. அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிலீஃப் கிடைக்கணும், அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்கை வந்து கன்டினியூ பண்ண போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் மக்கள் இருக்கிறது இந்த சைக்காலஜிக்கு ஒரு டவுன்ஃபாலாக இருக்குது. மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்காலஜி அண்ட் சைக்காட்ரி பற்றின டிஃப்ரென்ஸ் பற்றி மக்களிடையே வந்து அவேர்னஸ் இன்னும் வந்து கரெக்டாக போய் சேரலை. அதாவது எது எந்த மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து மக்களிடையே கிளியராக இல்லாததுனால தான் இப்போவும் வந்து அந்த சைக்காலஜி வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜை வந்து சின்னதாகவே இருக்குது, இன்னும் வந்து பெரிய அளவுக்கு டெவலப் ஆகி வரலை. நம்ம வந்து இப்போது ஒரு சைக்காட்ரிக் மெடிசின் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த சைக்காட்ரிக் மெடிசின் சாப்பிட்றதுனால அந்த சிம்டம்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து குறையும், ஒரு 2-3 டேஸில் குறையும். ஆனால் நம்ம அந்த மெடிசனை வந்து ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த பிரச்சனை வந்து திரும்ப வந்து ரிப்பீட் ஆக தான் செய்யும். ஏன்னா இந்த மெடிசின்ஸ் வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த சிம்டம்ஸை குறைக்கும். அந்த சிம்டம்ஸை உருவாக்குற அந்த ரீசன், அதாவது உங்கள் மனசில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸை உருவாக்குது. அந்த பிரச்சனையை வந்து ரிமூவ் பண்ணாது. அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன் உள்ளே போனால் தான் முடியும். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷனுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது தெராப்பிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா அதுக்கு வந்து டைம் பீரியட் வந்து ரொம்ப தேவைப்படும். 1 நாள் 2 நாளில் வந்து முடியாது. நிறைய செஷன்ஸ் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்காக பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி
பேஷண்ட் சைடில் இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும், நிறைய எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா 50% வந்து அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். மெடிசின்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருந்தால் அந்த மாதிரி முடியாது. இதுக்கு வந்து அவங்களுடைய இன்டர்வென்ஷன்ஸும் அப்புறம் பேஷண்ட்டோடைய ஹார்ட் ஒர்க்கும் 2மே கம்பைன் ஆனால் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது இந்த வீடியோ மூலமாக நான் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃப் வேணும், உங்களுக்கு வந்து மெடிசினே டிபெண்ட் பண்ணி இருக்கணும், லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன்லேயே மெடிசினோட சூப்பர்விஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மட்டும் கன்சல்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸ், ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ், ஆனால் பெர்மனெண்ட்டாக ஒரு ரிலீஃப் வேணும், நான் வந்து டெய்லி கஷ்டப்பட தயாராக இருக்கேன், பெர்மனெண்ட்டாக ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மட்டுமே கன்சல்ட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்பும் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், உங்களுடைய ஒர்க்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு போகணும், உங்களுக்கு வந்து ஹாப்பியாக லிவ் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை உருவாக்குற அந்த கோர் இஷ்யூஸ், அதாவது உங்கள் மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த கோர் இஷ்யூஸ், அந்த ரீசன்ஸ், இது எல்லாமே வந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்டோட ஒரு கம்பைன்டு ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிச்சயமாக ஒரு ஈஸியான வழி இல்லாத ஒரு பெர்மனண்ட் ரிலீஃப் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்ட், த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, அவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு குவாட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, the unexpressed emotions will never die, they are buried alive and will come forth later in uglier ways. ஸோ உங்களுடைய மனசில் புதஞ்சு கிடக்கிற அந்த ரீசன்ஸ், உங்கள் பிரச்சனைகளை உருவாக்குற அந்த ரீசன்ஸ், அந்த அன்எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ், அது எல்லாமே வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு சைக்காலஜிஸ்டோடைய ஹெல்ப்பை வந்து தேடுங்க. கூடவே வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டோடைய மெடிசின் இன்டர்வென்ஷன்லேயும் வந்து கூடவே இருங்க. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் அண்ட் பெர்மனண்ட் ரிலீஃப் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து நல்ல விதமாக கொண்டு போகலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம், இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது நம்ம மனசு தான் எல்லா பிரச்சனையும் உருவாக்குது, இந்த மனசு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது. அதாவது நம்ம மனசு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க பிரெயினில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்கனில் இருக்குது, இல்லை அப்படி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனால் இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசுங்கிறது வந்து ஒரு இடத்துல இல்லை, நம்ம மொத்த நர்வஸ் சிஸ்டமும் சேர்ந்தது தான் நம்ம மனசுங்கிறது. அது வந்து பிரெயின் மட்டும் சேர்ந்தது இல்லை, ஹார்ட் மட்டும் சேர்ந்தது இல்லை. நம்ம மனசுங்கிறது வந்து நம்ம மொத்த நர்வஸ் சிஸ்டமும் மொத்த பாடியுமே சேர்ந்தது. ஸோ த மைண்டுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது. த மைண்ட் இஸ் எவ்ரிவேர். ஸோ இதில் வந்து என்ன நம்ம சொல்ல வரோன்னு நினைக்கிறோன்னா, த மைண்ட் இஸ் எவ்ரி திங், வாட் எவர் யூ திங்க் யூ பிகம். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி.